என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் வந்து போயிட்டு கடையில் வந்து கேட்குறாங்க கிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் ப்ரெக்னென்சி கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்த காவேரி வந்து ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை வந்து போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து 2 கோடு வருது. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எனக்குள்ளும் ஒரு உயிர் வருது, எனக்குள்ளும் வந்து இன்னொரு உயிர் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. இதை முதல்ல விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. தாய்மையோட பூரிப்பு அவங்களால தாங்கிக்க முடியல. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, எனக்கு என்கிட்ட ஒரு எங்கள் வயிற்றில் எனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை அவ்வளோ வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க காவேரி. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வந்து என்ன பண்ண ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து விஜய்க்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. விஜய் வந்து ஃபோன் எடுக்கல. என்ன இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த டைமில் போயிட்டு. ஐயோ நான் அவர்கிட்ட முக்கியமாக சொல்லியே ஆகணுமே, இந்த விஷயத்தை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், அவ்வளோ சந்தோஷப்படுவார், என்னை வந்து தூக்கி கொஞ்சுவார், அந்த அளவு வந்து அப்படியே கொண்டாடுவார். அதே மாதிரி தாத்தா பாட்டி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து என்ன தான் வந்து பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னோட குழந்தைய நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் வந்து என்னடி என்னாச்சு, ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இப்போ எப்படி சொல்கிறது, இல்லை இல்லை இவங்கக்கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன், முதல்ல என் புருஷன்கிட்ட தான் சொல்லுவேன், முதல்ல விஜய்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும் இந்த விஷயத்த. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு, என்ன மாதிரி ஃபீலிங்ஸை வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் ரசிக்கணும். ஆமாடா செல்லும், முதல்ல அப்பா கிட்ட தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா அது வந்துக்கா அது வந்து அப்படின்னு என்னடி ஏதோ ஒரு மாதிரி இருக்க, முகம்லாம் மலர்ச்சியாக இருக்குது, என்ன நல்ல விஷயம், என்ன ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே உடனே வந்து சொல்லலாமா, வேணாம் சொல்ல வேணாம், சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனை கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வராங்க. என்னடி என்ன ஆச்சு, 2 பேரும் என்ன பேசி என்னன்னே தெரியலம்மா, ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கா, எது கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல, என்னடி காவேரி என்ன பிரச்சனை, ஏதாவது ஆர்டர் ஏதாவது புதுசாக கிடச்சிருக்காடி அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னோடனே ஆமாம்மா புது ஆர்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் தாங்கலை. என்னடி ஏதோ வளர்ற என்னன்னு சொல்லேன்டி அப்படின்னோடனே இல்லைம்மா ஒன்றும் இல்லை, புதுசாக 2-3 ஆர்டர் வந்திருக்கு, நான் அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படிதானா, அதுக்காடி இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும், மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம், அந்த பையன் வந்து அதை வாங்கிடுவார், இந்த வட்டியாவது ஒழுங்காக ஆர்டர் செஞ்சு ஒழுங்காக கொடுக்கணும் புரியுதா அப்படின்னோடனே என்னடி காவேரி நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ பார்த்துட்ருக்க அப்படின்றாங்க அவங்க அம்மா. காவேரிக்கு வந்து மனசே இங்கே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜயை நோக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன யோசிப்பார், எவ்வளோ சந்தோஷப்படுவார், எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், இவ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா, என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடி, ஏதோ ஒரு கவனத்தில் இருக்க, அம்மா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதையும் கவனிக்கல அப்படின்னு. அம்மா என்னக்கா சொன்னாங்க, நல்லதா போச்சு போ, நான் சொன்னதெல்லாம் 2வது வாட்டியாக சொல்ல முடியும், இவன் எந்த யோசனை இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இப்போ வந்துடுறேன் அப்படி, எங்கடி போகிறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா சும்மாதாம்மா, இதோ வந்துடுறேன் இருமா அப்படின்னோடனே இவ போக்கே சரியில்லடி, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வெயிலில் போயிட்டு வந்தா அதான் இப்படி இருக்காளோ என்னன்னு தெரில அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. பாட்டி யோசிக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும், அவன் ஏதாவது சொல்லியிருப்பானா, கண்டிப்பாக இருக்கும், அவனை பற்றின விஷயமா தான் இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசில் யோசிக்கிறாங்க. காவேரி இங்கே வாடி அப்படின்னு. பாட்டி இப்போ எதுக்கு பாட்டிகிட்ட கூப்பிட்ற, வா காவேரி அப்புறமா போ அப்படின்றாங்க. சரி என்ன விஷயம், விஜய் ஏதாவது சொன்னானா, அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஐயோ பாட்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்புறம் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, அது நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷமாக விஜயை பார்க்க போகிறாங்க. இதன் முடியுது.